Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தி. கடந்த 3 நாட்களில் 7 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சோபியான் பகுதியில் பயங்கரவாதிகளை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 7 பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொலை செய்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவா சொல்லுங்க. மத்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்ததே பகல்காம் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதுதான். சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தீவிரவாத முகாம்களிலே தாக்குதல் நடத்தியது. அதற்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க முயற்சி செய்தது. பின்னர் நடைபெற்ற இந்திய தாக்குதல்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்ததே. கடந்த சனிக்கிழமை மாலையிலே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக எல்லைகளிலே பதட்டம் குறைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் காஷ்மீர் முழுவதுமே இந்திய ராணுவம், சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட துணை ராணுவ படைகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஆகியோர் ஒன்றாக இணைந்து தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணியிலே இறங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பிரிவாக சென்று எங்கெல்லாம் தீவிரவாதிகள் தொடர்பான தகவல்கள் கிட்டுகிறதோ அங்கே அவர்களை சுற்றி வளைக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழலில்தான் இன்று அவந்திபுரா பகுதியிலே தேடுதல் வேட்டை நடைபெற்ற போது அங்கே 3 தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு படைகள் அவர்களை சுற்றி வளைத்த நிலையிலே அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் எனவும் அதற்கு ராணுவம், சிஆர்பிஎஃப், ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஆகியோர் இணைந்த படை பதிலடி கொடுத்தது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதிலே 3 ஜெய்ஷே முகமது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே பகுதியிலே இரவில் நடைபெற்ற தீவிரவாத மோதலிலே ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில் மற்றும் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர 13ஆம் தேதியன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள சோபியான் பகுதியில் மேலும் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படும் இந்த 3 தீவிரவாதிகளிலே ஷாஹித் குட்டாய் என்பவர் இவர்களுக்கு தலைவராக இருந்தவர் என சொல்லப்படுகிறது. அத்துடன் அவருடன் உயிரிழந்த 2 அட்னான் ஷாஃபிதார் எனவும் அக்ஷன் அகமது ஷேக் எனவும் அடையாளம் கண்டுள்ளனர். ஆகவே தீவிரவாதிகள் யார் என்ன என்பதையெல்லாம் கண்டறிந்து அதன் பிறகு அங்கே ராணுவ தலைமையிலே பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை சுற்றி வளைக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பகல்காமிலே தாக்குதல் நடத்தியோரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே பல பிற தீவிரவாதிகள் சிக்குவது தற்போது தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 7 தீவிரவாதிகள் கடந்த 3 நாட்களில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். வேதவழி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.